எனவே அல்லாஹ் கிட்ட துஆ செய்றோம், அல்லாஹ் எங்களுக்கு நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய சாலிஹான அடியார்களுடைய வழியை காட்டு. நாலாவது கூட்டம் யாரு? வஸ்ஸாலிஹீன், சாலிஹான நல்லடியார்கள். இந்த சாலிஹான அடியார்கள் முதலாவது அந்தஸ்து 3 நூற்றாண்டுகளுக்கு முன்ன உள்ளுக்கால வாழ்ந்த மக்கள். அந்த நல்லடியார்கள், அந்த இமாம்கள், அந்த ஹதீஸ் கலை ஒன்று சேர்த்து அந்த முஹத்திஸீன்கள், அந்த ஃபிக்ஹ் ஒன்று சேர்த்து அந்த மذஹபுடைய இமாம்கள், ஃபுகஹாக்கள் சொல்றாங்களே வஹய்யை பின்பற்றணும். நான் சொல்றேன் பின்பற்றிட்டு போங்களே வஹய்யை. வஹய் இல்லாம ஒன்று பேசப்படுதா? பேசுற பேச்சுல வஹய் இல்லாம ஒன்று பேசுறேனா? இருந்தா எலும்பி நில்லுங்க. வஹய்க்கு வெளியால இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று திணிக்க போறேன்னா எலும்பி நில்லுங்க, பிரச்சனை இல்லை. சொல்றாங்க வஹய்யை பின்பற்றணுமா, மக்களை ஏமாத்துறாங்க. எவைகள் மத்ரூக்கா இருக்குதோ, எவைகள் விடப்பட்டதா இருக்குதோ உம்மத்துல 1400 வருஷமா, அவைகளை கிண்டி கிளறி உம்மத்தை வழி கெடுக்க நினைக்கிறாங்க. எங்கேயாவது இருக்குதா ஹதீஸை பின்பற்றணும் ஈகா கேளுங்க. முழு உலமாக்களை ஒன்று சேர்த்து ஹதீஸை பின்பற்ற சொல்லி எங்களை சரிக்கா சொல்லுங்க மேல்மடா. நான் ஒரு சேலஞ்சா வைக்கிறேன், ஹதீஸை பின்பற்றுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சரி சொன்னாங்களா? இல்லாட்டி குர்ஆன் சொல்லுதா? தீனுடைய அடிப்படை என்னன்றதை விளங்குங்க வாப்பா. தீன் அடிப்படை என்னன்றதை விளங்குங்க. எங்களுக்குரிய தீன் குர்ஆன் சுன்னா. குர்ஆன் சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லம் தضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنتي. நான் உங்கள்ட்ட 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், பற்று பிடிக்கும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய சுன்னாவும் வந்தாங்க. சுன்னாண்டா என்ன? அல் மஷ்ரூஉ மினல் வஹி. வஹீல இருந்து எது ஷரீஅத்தாக எடுக்கப்பட்டதோ அது சுன்னா, எது விடப்பட்டதோ அது சுன்னா இல்ல. ஹதீஸை பின்பற்றணும்னு சொன்னா கவனமா கேளுங்க. முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, அல் மாஉ மினல் மா, இந்திரியம் வெளியானா தான் குளிப்பு கடமை. திர்மிதில ஹதீஸ் வருது, இதல் தக்கல் ஹத்னானி ஃபக்கத் வஜபல் குஸ்ல். ஹத்னா செய்யப்பட்ட 2 உறுப்பும் சந்திச்சிட்டா குளிப்பு வாஜிப் ஆயிட்டு. எதை எடுப்பீங்க சொல்லுங்களே? குளிப்பு. ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பு 2 சந்திச்சா குளிப்பு இல்லை, அப்படியா? அது திரும்பி ஹதீஸ் முஸ்லிம் ஹதீஸ், எனவே முஸ்லிமுக்கு முன்னுரிமை, அப்படியா? எதை பின்பற்ற? ஹதீஸ் கிதாபுல இருந்ததுக்காக வேண்டி பின்பற்றணும் என்ற செய்தி எடுத்துக்கொண்டு வரவனா யாரு? புகாரில வந்துட்டு பின்பற்றணும் என்று சொல்றீங்கன்னா புகாரியோட ஒரு ஹதீஸ் சொல்றேன், பின்பற்றி காட்டுங்க யாராவது ஒருத்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர்ல இல்லாம, பிரயாணத்துல இல்லாம, மதீனால புகாரி மசரையும் சேர்த்து தொழுதாங்கன்னு வருது புகாரில. பின்பற்றுங்க. மதீனா முனவரால எந்த ஒரு சஃபரும் இல்லாத நிலைமையில, மழையும் இல்லாம, எதுவும் இல்லாம, சும்மா லுஹர் அஸர் சேர்த்து தொழுதாங்கன்னு வருது புகாரில. நாம் திருமிதியும் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாரு. திருமிதியில சொல்றாரு, இந்த முழு ஜாமியும் திருமிதியிலையும் அமல் செய்யப்படாத ஒரு ஹதீஸை நான் கொண்டு வரேன், இந்த ஹதீஸ் மட்டும்தான் சொல்றாரு. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பிரச்சனை வந்துச்சு. அன்சாரிகள் சொன்னாங்க, அல்மா மினல் மா, இந்திரியம் வெளியானதான் குளிப்பு கடன் பண்ணாங்க. முஹாஜிரீன்கள் சொன்னாங்க, இல்ல இல்ல, கத்னாவுடைய உறுப்புகள் சந்திச்சாலே குளிப்பு கடன் பண்ணாங்க. இந்த பிரச்சனை முத்துது. அதுக்கு உமர் கத்தாப் கிட்ட வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஆயிஷா கிட்ட அவங்களோட மஹரம் உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி ஃபத்வா கேட்டாங்க. சொன்னாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் கத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் சந்திச்சா குளிப்பாங்க, அதை ஃபர்தா கருதுவாங்க. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு செஞ்சாங்க, இதுக்கு பின்னால யாராவது இந்த அல்மாஉ மினல் மா என்ற ஹதீஸ வச்சு குளிப்ப கடமை இல்லைன்னு பேசுவாங்கண்டா அவங்களுக்கு தஸீருக்குரிய ஹத்த நிறைவேற்றுவேன், 40 கசாடி அடிப்பேன். ஹதீஸ் முஸ்லிம்ல பின்பற்றுங்களேன். அப்ப விளங்குங்க, எது வஹீல இருந்து ஷரீஅத்தாக்கப்பட்டுச்சோ அதுதான் சுன்னா. எது வஹீல இருந்து ஷரீஅத்தாக ஆக்கப்பட்டுச்சோ அதுதான் சுன்னா. ஷரீஅத்தாக ஆக்கப்படாத சுன்னா இல்ல. இதுக்கு ஏராளமான ஆதாரங்கள். முஸ்லிம்ல ஹதீஸ் வருது,
كان رسول الله صلى الله عليه وسلم يتوضأ من لحوم الإبل. صلى الله عليه وسلم என்ன ஒட்டாயிரத்தி சாப்பிட்டா உது செஞ்சு வருவாங்க. அப்ப உது ஒட்டாயிரத்தி சாப்பிட்டா உது முறிஞ்சிடும். உது முறிக்கக்கூடிய காரணங்கள் எத்தனை? அதுல ஒட்டாயிரத்தி சாப்பிடுறேன். அப்ப முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, பின்பற்றுதானே. كان رسول الله يتوضأ من لحوم الإبل. ஒட்டகத்துடைய இறைச்சி சாப்பிட்டா நபி அலைஹிஸ் ஸலாம் உது செய்வாங்க. அப்ப உது செய்யறலையா நாங்க? அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் நஸாயில பதிவாகுது. சொன்னாங்க, كان آخر الأمرين من رسول الله ترك الوضوء مما مست النار. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரெண்டு கர்மங்கள் இருந்துச்சு. ஒன்று இறைச்சி சாப்பிட்டா உது செய்வாங்க. கடைசி காலத்துல உது செய்யறத விட்டாங்க. எதையெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்களோ அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு பின்னால உது செய்ய மாட்டாங்க. كان آخر الأمرين من رسول الله ترك الوضوء مما مست النار. எதை நெருப்பால சமைச்சு சாப்பிடுவாங்களோ எந்த ஒரு சாப்பாட்டுக்கு பின்னால உது செய்யறத விட்டாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். எனவே இந்த ஹதீஸால் அந்த ஹதீஸ் மாற்றப்பட்டுச்சு, சட்டத்துல மாற்றம் உண்டாயிச்சு. ஆனா இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல கிடக்கு. தீண்ட அடிப்படை தெரியாத ஒருத்தன் கிட்ட கொண்டு போய் வாசிச்சு பாரப்பா, புகாரில வருது, முஸ்லிம்ல வருதுன்னு சொன்னா அவன் ஏமாந்து நிற்பான். இதைத்தான் இந்த தஜ்ஜால்கள் செய்யறாங்க, மறந்துடுவானா. சுஜூதுக்கு எப்படி போகணும்? முதலாவது கைய வச்சு விளங்குங்க. பித்னா எங்க மேலோங்கி சென்று விளங்கினா. இம்தியாஸ் பாய் என்ன சொன்னார்? முதலாவது கைய வச்சு, இவரு முட்டங்கால வச்சு. போதுமா? விளங்கிச்சா விஷயம்? ஷாபி மதம் என்ன சொல்லுது? முதலாவது முட்டங்கால வச்சாங்க. அப்ப இந்த உம்மத்துல இந்த ஸ்ரீலங்காவுடைய முஸ்லிம்கள் 1200 வருஷம் அமல் என்ன? முதலாவது முட்டங்கால். ஏன் கையா பிறண்டுச்சு? சில தஜ்ஜாலியத்துகளால. தெளிவா பேசுவோம், ஒன்றே மறைக்க வரைக்க தேவையில்லை, கெட்ட தெளிவா பேசுவோம். சில தஜ்ஜால்களுடைய வாதங்களால அவங்க என்ன செஞ்சாங்க? அபூதாவுதுல வர ஹதீஸ் ஒன்று கொண்டு போய் மக்களை ஏமாத்தினாங்க. முன்னால வச்சு காட்டினாங்க, இந்த பாருங்க என்ன, இதா சஜத அஹதுக்கும் ஃபலா யப்ருகன்ன கபுராக்கில் பஈர் வல்யதா யதைஹி قبل ருக்பத்தைஹி. நீங்க சுஜூதுக்கு போகல ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூத் செய்யவானா, முதல்ல உங்களோட கையை வைங்க, அதுக்கு பின்னால முட்டங்கால வைங்க. இது அபூதாவுதுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். என்ன ஹதீஸ்? சஹீஹான என்றா சனதுல சஹீஹான ஹதீஸா? அறிவிப்பாளர் தொடர் சஹீஹானது. எது சஹீஹானது? அறிவிப்பாளர் தொடர் சஹீஹானது. அப்ப வாசகம் சனதுல சஹீஹ் என்று மத்தன்ல சஹீஹா இல்ல, அது ஒன்று சஹீஹ் ஆகுமா? மத்தன் மக்லூபா இருக்குது. மக்லூபுல் மத்தனான ஹதீஸுக்கு ஹுக்கும் என்ன, சட்டம் என்ன? தஈஃப். அதனுடைய சனத் சஹீஹா இருக்குது. மத்தன் மக்லூப், எனவே அது தஈஃப் ஆயிடுச்சு. இந்த ஹதீஸுடைய சனது சஹீஹானது, ஆனா வாசகம் பிறண்டது. இதனுடைய முதல் வாசகம் என்ன சொல்லுது? இதுல ரெண்டு வாசகம் மிக. முதல் வாசகம் சொல்லுது, நீங்க ஒட்டகம் மாதிரி படுக்கவான சுஜூத்ல, ஒட்டகம் படுக்கிறது போல சுஜூத் செய்யவான. இது முதலாவது வாசகம். இரண்டாவது வாசகம், முதலாவது உங்களோட கையை வைங்க, அதுக்கு போற முட்டை காலவை. சரியா? ரெண்டு வாசகம். முதலாவது வாசகம், ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானா. ஒட்டகம் முதலாவது எதை வச்சு படுக்குது? அதுல முன்னங்காலையா பின்னங்காலையா? முன்னங்கால. நீங்க பாலைவனத்துல போய் அதுக்குன்னு தேடி பாருங்க. நான் ஒட்டகத்தோட 6 வருஷம் இருந்தவன். எந்த ஒரு ஒட்டகம் பித்தத்தை வச்சு படுக்காது. முதலாவது அதுல கையில 2 மடிப்பு இருக்கும், அதாவது முன்னங்கால 2 மடிப்பு இருக்கும். அதுல முதலாவது மடிப்பை அடிச்சு குத்தி இப்படி கிட்ட கொண்டு வரும். இப்படி ஒரு அடைச்சி போட்டு அது படுத்து போட்டுதான் பித்தத்தை வைக்கும். அப்ப இந்த ஹதீஸுடைய முதல் வாசகம் என்ன செய்யுது? சொல்லுது, நீங்க சுஜூதுக்கு போகல முதலாவது கையை வைக்க வானான்னு சொல்லுது. விளங்குதா?
ஒட்டம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானா அப்படின்னா முதலாவது கைய வைக்க வானான்னு சொல்லுது. இரண்டாவது வாசகம் என்ன சொல்லுது? முதலாவது கைய வைங்கன்னு சொல்லுது. வேலைங்கச்சா இந்த நீங்க நினைக்கவான இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எங்க இமாம்களுக்கு கிடைக்கல. நீங்க நினைக்கவான இங்க இந்த ஹதீஸ்கள் எல்லாம் முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு தெரியாண்டு அந்த ஹதீஸ் உங்களுக்கு அறிவிச்சதே அவங்கதான். அப்ப முதல் வாசகம் இரண்டாவது வாசகத்துக்கு முரண்படுது. முதல் வாசகம் சொல்லுது முதலாவது கையை வைக்க வானண்டு, இரண்டாவது வாசகம் சொல்லுது முதலாவது கையை வைங்க. முன் பின் முரண்பாடுள்ள பேச்சுக்கு உளறல் என்று சொல்லுவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் உளர மாட்டார்கள். நான் வற்றுருக்கமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி உளர மாட்டாங்க. எனவே இந்த ஹதீஸுடைய வாசகம் எங்கோ பிறண்டு இருக்குது. இதுல இருந்து இஸ்திம்பாத் பாத்தில் ஆயிட்டு, இதுல இருந்து சட்டம் எடுப்பது வீணாயிட்டு. எனவே 4 மதகுடைய இமாம்களும் இதை விட்டாங்க. உம்மத்திட்ட 1300 வருஷமும் இதை அமல் செய்யல. இந்த தஜ்ஜாலியத்து தான் இதை கிளறி உம்மத்தை வழிக்கு எடுத்தாங்க. சரி, இதே அபூதாவுதுல, திர்மிதில, நசாயில, இப்னு மாஜால, சுனனுல் அர்பால ஹதீஸ் பதிவாகுது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜத வதஅ ருக்பதைஹி قبل யதைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போவாங்கண்டா தண்ட கைய வைக்கிறதுக்கு முன்னால முட்டங்கால்களை வச்சு சுஜூத் செய்வாங்க. யாரு சொல்லுங்க? யாரு? ஏன் இந்த ஹதீஸ காட்டாம அந்த ஹதீஸ காட்டுறான்? இதே அபூதாவுதுலயும் இந்த ஹதீஸ் இருக்குது, திர்மிதிலையும் இருக்குது, நஸாயிலையும் இருக்குது. இதுவும் சஹீஹான சனதுள்ள ஹதீஸ். ஏன் இந்த ஹதீஸ காட்டாம அந்த ஹதீஸ காட்டுறான்? ஏன் இந்த அநியாயத்தை செய்யறான்? இவங்க உண்மையிலேயே நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே இவங்கள மகா பொய்யர்கள் என்று. தஜ்ஜால் மட்டும் சொல்லல, தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன் என்னாங்க. சொன்னாங்க தஜ்ஜால்கள் மகா பொய்யர்கள் என்னாங்க. சந்தேகம் இல்லாம படு பொய்யர்கள். கண்ணால பார்த்துட்டு வந்தோம். இந்த ரமலான்ல 6வது நோம்புல ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. என்னது? என்ன கலந்துரையாடல்? என்ன நல்லுறவை ஏற்படுத்தும் கலந்துரையாடல் என்ற மாதிரி கூப்பிட்டான். நானும் போய் உட்கார்ந்தேன். பேச்சு தலை பேசிட்டு தான் போனோம். தராவி சம்பந்தமா பேசுறோம். போறவர் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு, போய் உட்கார்றவர் யாருன்னு தெரியும். உட்காரும் வரைக்கும் உடனே தடம் பெறன்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஏற்பாட்டோட வரல, என்னோட லேப்டாப் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னா. அதுக்கு பின்னால வீடியோ கேமரா ஒண்ணு இங்களே தூக்கிட்டு வந்துட்டான். நான் சொன்னேன் எங்களோட போனவங்களுக்கு ஏன் வீடியோ பண்ணேன், அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கலாம், அங்க பாதுகாப்பா தான் இருக்கு. சொல்ற பொய்யே தான். உண்மையிலேயே இந்த தஜ்ஜால்கள் பொய்யர்கள் தான், சந்தேகம் கிடையாது. பேஸ்புக்ல பாத்தீங்களா, நுஸ்ரான் மௌலவியை உட்கார வச்சு பேசுறாங்க. அந்த முதலாவது ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் ஒரு துண்டை கொடுத்து போட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அவர் பேசுறாரு. பாத்தீங்களா இல்லையா? அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அவர் கதைக்க அதை உம்மத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளவா? அது கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் கலந்துரையாடல். எங்க அதுல வீடியோ கேளுங்க. அதுல தராவி சம்பந்தமா பேசுறதுக்கு தயார் இல்லைன்னா, அதுக்கு முன்னால் அகீதா சம்பந்தமா பேசினோம் சொன்னார். அகீதால நாங்க ஒரு பிரச்சனையே இல்லைண்டா. கடைசியா போதுமா, சுப்ஹான ஜல்ல ஜலாலு, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைண்டா. ஆனா பேசினா சொல்லுவாங்க அஷரியா மாத்துரீதியா எல்லாம் வழிகேடர்கள், வழிகெட்ட கொள்கைகள் முதலாவது கொண்டு வைப்பான் அஷரியாவால். நான் சரி இதைத்தான் சொல்றேன். இவர் சரி மறந்துடும். முடினா வந்து உட்காரட்டும் இந்த அஷாரி அகீதாவை பத்தி பேசுறதுக்கு. ஏமாறவானா? இதெல்லாம் ஏமாற்றங்கள், எல்லாம் ஒண்ட மறைச்சு ஒண்ட காட்டுவான். பச்சை பொய்ய பேசி மக்களை வழிக்கு எடுப்பான். பொய் தான் இவங்களோட கேபிட்டல். இவங்களோட அவ்வளவு அடிப்படைகளுக்கு முடிய கேபிட்டலே பொய் தான். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்கள எந்த மதஹபுல அல்லாஹ் தஆலா எங்களை வாழ வச்சானோ, எந்த அகீதா எங்களுக்கு அண்டையில இருந்து இந்த வரைக்கும் வழி காட்டிச்சோ, இதுதான் எங்கட வழிமுறை, நேர்வழி என்று அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் நூதனங்களை, புதிய புதிய விஷயங்களை காட்டல. பித்அத்தை பத்தி பேசுறோமே, நான் கேட்கிறேன், ஆரம்ப நூற்றாண்டுல உள்ள மக்கள் ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னதுக்கு முரணா விளக்கம் சொல்றது எவ்வளவு கெட்ட பித்அத் இல்லையா? உம்மத்துல கைருன் நாஸ் என்றா
மக்களாக சிறந்தவங்க என்று நபி அலைஹிஸ் ஸலாம் எந்த கூட்டத்தை சொன்னாங்களோ அந்த கூட்டத்துக்கு முரண்படக்கூடிய ஒரு விளக்கத்தை ஹதீஸ் கொடுக்கிறது பித்அத் இல்லையா, நூதனம் இல்லையா? பித்அத் என்று சட்டிப்பான கலகரத்தையும் பிகாங்கோப்ப கலகரத்தையும் பேசுறான். அடே நீ வாடா, முதலாவது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாய், இமாம்களுக்கு முரணா, முன்னோர்களுக்கு முரணா, முன்னால உள்ள அவ்வளவு நல்லடியார்களுக்கு முரணா. இது அநியாயம் இல்லையா? இது பித்அத் இல்லையா? உம்மத் எந்த தீன்ல 1300 வருஷமா பிளவு இல்லாம வாழ்ந்தாங்களோ, பிளவு இல்லாம, பிளவு இருந்துச்சா?